Realme மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி மொபைலில் நீங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதில் எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கிளியர் கேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அந்த கிளியர் கேட்சை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் டேட்டா நீங்கள் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணலையோ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் யூசேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்படி வந்து கிளியர் டேட்டா கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவும் வந்து டிலீட் ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருங்க. யூஸே பண்ணாத ஆப்பாக இருக்கட்டும், அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டாவும் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் டேட்டா அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறது மூலியமாக உங்களோட ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி வந்து ரியல்மி மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.